டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. என்ன நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? வினாடி வினா நிகழ்ச்சியில் இரண்டாவது சுற்றில் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் டைமண்ட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சபரி தேவன், யுனிவர்சல் அகாடமி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து வந்திருக்கிறேன். என் தலைமை ஆசிரியர் பெயர் அன்புராஜா. நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா நகுல். இமாக்குலேட் ஆங்கில பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி முதல்வரின் பெயர் அருள் சகோதரி நம்பிக்கை மீது. ரெண்டு பேரும் ஒருத்தர் வாழ்த்து சொல்லிங்க. எனக்கு எனக்கு வாழ்த்துக்கள். அப்பா சிரிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் சோகமா உட்காந்துருந்தாங்க. ஆனா எனக்கு வாழ்த்து சொன்ன உடனே சிரிப்பு வந்துருச்சு ரெண்டு பேருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இரண்டாவது சுற்றில் விளையாடுகிறீர்கள், அப்படித்தானே? அப்படிதானே? அப்படிதான். உங்களுக்கான விதிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒண்ணு கேட்க சொல்ல தேவையில்லை இல்லையா? நிகழ்ச்சி பெறலாமா? இன்னொரு தடவை சொல்லணுமா? என்னப்பா வம்பு. இன்னொரு தடவை என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். அதிக மதிப்பெண் எடுப்பார்கள் அடுத்த சுற்றுக்கு போவீங்க. அடுத்த சுற்றில் 5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீர்கள். அதில் தனிச்சுற்று என்று வைக்கப்படும். அந்த தனிச்சுற்றில் அதிக மதிப்பெண் எடுப்ப 4 பேர் அரையிறுதிக்கு தகுதி பெறுவீர்கள். ஒருவர் மட்டும் நிகழ்ச்சி விட்டு வெளில போயிடுவீங்க. இப்ப போலாமா? இப்ப போலாம். தெளிவா இருக்கிறாரு, தெளிவா கேட்டாரு. நிகழ்ச்சிக்கு போகும். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. நம் நாட்டில் 1 மணி நேரத்தில் எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக புள்ளி விவரம் சொல்கிறது? நம் நாட்டில் 1 மணி நேரத்திற்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது? உங்களுக்கான குறிப்பு: 1 விவசாயி, 5 விவசாயி, 9 விவசாயி. எது சரி? வெள்ள அடிக்கலாம். 1, 5, 9. மீதம் இருக்கிறது 1, 9. 9. ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் இருவருக்கும். 2 பேரும் மதிப்பெண் எடுக்கவில்லை. 2 பேருக்கு சந்தோஷம். அப்படா, நீ சொல்லல நானும் சொல்லல, பாத்துக்கலாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி. 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி சாகுறாங்க. இது ரொம்ப சிந்திக்கிறதுக்காக இந்த கேள்வியை எழுதுனேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி சாகுறான்னா ஒரு விவசாயியோட நிலைமை பாருங்க. 24 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு 24 விவசாயி சாகுறாங்கன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சுப்பாரு. நீங்க நிலத்தில் அவன் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் சோற்றில் கை வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி விவசாயம்னு ஒண்ணு இன்னும் ஒரு 10-20 வருடங்கள் அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் என்னத்தை திம்பந்துறீங்களா? உங்களுக்கான அடுத்த கேள்வி: பீகார் சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஏன் பீகாரை கேட்டங்கிறது அப்புறம் சொல்றேன். பீகார் சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டது பீகார் சட்டப்பேரவை? உங்களுக்கான குறிப்பு: 238, 243, 237. 238, 243, 257, 37, 57, 38, 43, 57. 43, 57, 238, 243, 257. பீகார் சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 238, 243, 257. 38. மீதம் இருக்கிறது 243, 257. 43 என்பதுதான் சரியான பதில். இமாக்குலேட் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி, இமாக்குலேட் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். 240. ஏன் இந்த பீகார் சட்டமன்றத்தை கேட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது. பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்காக தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆனா யாரு இப்ப ஆண்டுகிட்டு இருக்காங்க, பின்னாடி கேள்விகள்ல வரும். உங்களுக்கான அடுத்த கேள்வி: நம் நாட்டில் மிகப்பெரிய பால் உற்பத்தி ஆலை எங்கு கட்டப்பட்டுள்ளது? நம் நாட்டில் மிகப்பெரிய பால் உற்பத்தி ஆலை எங்கு கட்டப்பட்டிருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு: மத்திய பிரதேஷ், பீகார், ஹரியானா. பீகார். மீதம் இருக்கிறது மத்திய பிரதேஷ், ஹரியானா. மத்திய பிரதேஷ், ஹரியானா. மத்திய பிரதேஷ் என்பதுதான் தவறான பதில். அப்ப பீகார் என்பது சரியான பதிலானா அதுவும் தவறா கொண்டே தப்பான பதில். சரின்னு சொல்லுங்க. பீகார் சரியா இருக்கும்? இருக்காது. தவறான பதில். ஹரியானா என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி: ஐநா மனித உரிமை கவுன்சிலிங்கில் 60வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்த ஐநா சபை என்னன்னு தெரியுதா?
அவர் ஏன் தலையை சொல்லிடுறாரு என்ன கேட்டையோ இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்கிறியா நீ? நான் ஏதாவது வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்க. இந்த பறவை அந்த பறவை இந்த விலங்கு இந்தியா மேப்பு அரபிக்கடல் பசிபிக் கடல்னு கேட்பேன்னு பார்த்தா ஐநா சபையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்னையா பண்ண போறோம்? எங்க தெரிஞ்சுக்கணுங்க. அவர் தலையை சொரிப்பதே நான் முடிவு பண்ணிட்டேன். அவரு அதுக்குதான் யோசிக்கிறாரு. வேற வழி இல்லை. எவ்வளவு கொஸ்டின் தான் எடுக்கிறது? நான் இது வரைக்கும் 3500 மேல கொஸ்டின் எடுத்துட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கான கேள்வி, ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சிலின் 60வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? உங்களுக்கான குறிப்பு, ஜெனிவா, நியூயார்க், பாரிஸ். ஐநா சபை மனித உரிமை ஆணையக்கு 60வது கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஜெனிவா, நியூயார்க், பாரிஸ். ஜெனிவா. மீதம் இருக்கிறது நியூயார்க், பாரிஸ். நியூயார்க் என்பது தவறான பதில். ஜெனிவா என்பதும் சரியான பதில். எப்படி யார்கிட்ட முடியுமா? சிங்கப்படி இல்ல சிங்க மீசை தானே தடுவாங்கன்னு பாக்குறாரு. மீசல்ல சின்னதா இருக்கிறதுனாலும் கேட்டாட பரவாயில்லையா? சரி, கலகலப்படாம பேசுறாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்களுக்கான 5 குறிப்புகள். முதல் குறிப்பு, ஓஹோ அதுக்குள்ளவா கொஞ்சம் கேள்வியை கேட்டிருக்க கூடாதான்னு யோசிக்க சொல்றாரு. உங்களுக்கான முதல் குறிப்பு, இது ஓர் உயிரற்ற பொருள். இரண்டாவது குறிப்பு, நிற்பான் தலையை சீவினால் நடப்பான். நல்லா யோசிக்கிறாங்க, ஆழ்ந்து யோசிக்கிறாங்க பாருங்க. பாருங்க, இது ஒரு உயிரற்ற பொருள், நிற்பான் தலையை சீவினால் நடப்பான். மூன்றாவது குறிப்பு, இதுக்கும் மரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான்காவது குறிப்பு, இதை அதிகம் படிக்கும் மாணவ மாணவிகள் பயன்படுத்துகிறார்கள். இது நல்ல குறிப்பு, அடிச்சிடலாம் வெல்ல. ஆனா அடிச்சு தப்பா சொல்லிட்டீங்கன்னா வெல்ல போயிடுவீங்க. இது ஒரு உயிரற்ற பொருள், நிற்பான் தலையை சீவினால் நடப்பான், இதுக்கும் மரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நாலாவது குறிப்பு, இதை அதிகம் படிக்கும் மாணவ மாணவிகள் பயன்படுத்துகிறார்கள். ஐந்தாவது குறிப்பு, மரத்துக்குள் கரிக்கட்டை ஒளிந்திருப்பான். ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. பெரிய மதிப்பெண் இல்ல. இமாக்குலேட் 4 மதிப்பெண்கள், யுனிவர்சல் அகாடமி 2 மதிப்பெண்கள். 5 கேள்விகள் தான் முடிந்திருக்கிறது. மீதம் இருக்கிறது. பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் 2வது யானை பாகன்களுக்கான சிறப்பு கிராமம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது? குறிப்பா தமிழகத்தில் வச்சுக்கலாம், இந்தியா விட வேண்டாம். தமிழகத்தில் 2வது யானை பாகன்களுக்காக சிறப்பு கிராமம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு, திருச்சி, கோவை, மதுரை. மீதம் இருக்கிறது திருச்சி, கோவை. இப்போ ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு லாஜிக்கா யோசிங்களேன். கோயம்புத்தூர் காட்டுப்பகுதிகள் தான் இருக்கு. அப்ப யானை பாகன்களுக்கு அதிகமா இடம் கொடுக்கணும்னா திருச்சி மலைக்கோட்டை இடம் கொடுப்பாங்களா, இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட கொடுப்பாங்களா? கோயம்புத்தூர்ல தானே கொடுக்கணும். ஒரு லாஜிக் வேண்டாமா? யோசிக்கிறதுல ஒரு லாஜிக் வேண்டாம். இப்ப யோசிச்சீங்க, மரத்துக்குள் கரிக்கட்டை ஒளிந்திருக்கிறது, பென்சில். சரி, ஏன் கோயம்புத்தூர் சொல்ற? நீங்க யோசி, ஒரு சின்ன விஷயம் தானே இது. என்ன போங்க யோசிங்க என்னங்க அது. அப்ப முதல் யானை பாகன்களுக்கான சிறப்பு கிராமம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீலகிரியில இருக்கு. நீலகிரி மலைப்பகுதி. அதற்கு அடுத்து கோயம்புத்தூர். 2வது யானை பாகன்களுக்காக கிட்டத்தட்ட 74 வீடுகள் குடியிருப்பு கட்டி கொடுத்து யானை பாகன்களுக்காக தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே, அதான் முதல்ல சொன்னேன், இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் யானை பாகன்களுக்கான சிறப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது 2வது கட்டமாக. வேற எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கான கதை, உங்களுக்கான கதை, அம்மா. தீபாவளி போனஸ் வாங்கிட்டீங்களா? அப்பா. வாங்கியாச்சு. அம்மா. அப்ப கொடுங்க, எங்க பணம்? அப்பா. வாங்கினதுதான் தெரிஞ்சது, ஆனா பணம் போன இடம் தெரியல. அம்மா. என்னங்க சொல்றீங்க? பணத்தை எங்க தொலைச்சிட்டீங்களா? அப்பா. நான் என்ன குழந்தையா? 2 பிள்ளைக்கு அப்பா, அப்படி செய்வேனா? அம்மா. அப்ப பணம் எங்க? இப்போ அப்பா. பணம் வாங்கி கடனை கொடுத்தேன், பையில பார்த்தேன் பணம் இல்ல. பாவம் அப்பாவா அம்மாவா? மீண்டும் ஒரு முறை கதை உங்களுக்காக.
அம்மா. தீபாவளி போனஸ் வாங்கிட்டீங்களா? அப்பா. வாங்கியாச்சு அம்மா. அப்போ கொடுங்க, எங்க பணம்? அப்பா. வாங்கியதுதான் தெரியும், ஆனா பணம் போன இடம் தெரியல. அம்மா. என்னங்க சொல்றீங்க, பணத்தை எங்கேயாவது தொலைச்சிட்டீங்களா? அப்பா. நான் என்ன குழந்தையா? ரெண்டு பிள்ளைக்கு அப்பா, எப்படி அது செய்வேன்? அப்படி செய்வேனா? அம்மா. அப்ப பணம் எங்க? அப்பா. பணம் வாங்கினேன், வாங்கி கடனை கொடுத்தேன், பையில பார்த்தா பணம் இல்லை. பாவம் அப்பாவா அம்மாவா? இது கதை. இப்ப செய்திக்கு வரும். சா பூ திரி இங்க இருந்து ஆரம்பிக்கும். முதல் ரவுண்ட் யாரும் ஜெயிச்சிங்க? ஞாபகம் இல்லைங்க, எத்தனையோ பேரை சந்திக்கிற வாழ்க்கையில அது ஞாபகம் இல்லாம போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சண்முகா உயர்நிலை மேல்நிலை பள்ளி வெற்றி கொண்டு நீங்க உள்ள வந்தீங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ நீங்க வாழ்க்கையில நான் பெரிய புள்ளியாகி இதை செய்வேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? எதையாவது ஒரு இலக்கு இருக்கும்ல உங்களுக்கு, நான் பெரிய பிள்ளையாகி வீடு கட்டணும். கட்டிட்டீங்க? கட்டிட்டீங்களா? கட்டிட்டாங்க. நீங்க வீடு கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு. கட்டத்தை தயக்கமா சொல்றாரு, சொத்தை கேட்க போறோம், பத்திரத்தை கொடுங்கன்னு. இல்லைங்க, சும்மா. சரி, வீடு கட்டியாச்சு. ஒரு இலக்கு இருக்கும் உங்களுக்கு. படித்து முடித்த பிறகு, வேலைக்கு போன பிறகு இதை செய்யணும்னு ஒரு இலக்கு இருக்கும்ல, அது என்ன இலக்கு? அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும். அப்போ கலங்கரைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, சரிதான். இவர் அமெரிக்கன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஹாய், ஹவ் யூ? எப்படி? ஹவ் ஆர் யூ? ஹாய், ஹவ் யூ? ஆ ஃபைன். அப்படி போகுது வாழ்க்கை இந்த பக்கம். இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு இலக்கு இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. நதி பாட்டில் ஓடுது, நதியில எல்லா கல்லை தூக்கி போடுறான், செடியை தூக்கி போடுறான், மட்டையை தூக்கி போடுறான், நதி போட்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்குடியா வாழ்க்கை. எங்க போய் நிற்கிதோ அங்க ஸ்டாண்டர்டா ஆகிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க, சரிதானே? கடைசியா எப்போ சுற்றுலா எங்க போனீங்க? என்ன எப்போ போனீங்க? போன வருஷமா? நல்லா ஜாலியா இருந்ததா? சரி, நீங்க? ரெண்டு பேரும் சேமா போயிருக்கிறாங்க, மதிப்பெண் மட்டும் தான் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இப்ப கேள்விக்கு போலாம். உங்களுக்கான கேள்வி, அப்பா அம்மா பணம் இருக்கு, பணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஐயா, இவரு ரெண்டு பேரும் யோசிச்சது அப்பா அம்மாவை. நான் அதுக்குதான் வச்ச வேட்டு அங்க. யாருக்கிட்ட சிங்க முடியாது. பணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் இங்க வந்து கடகடன்னு ஆடும். கமாலியா மிஸ் உட்காந்துட்டு இப்படி சொல்லு அப்படி சொல்லு, சரிதான், இங்க வந்து சொல்லட்டுமே. உங்களுக்கான நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. பணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? சும்மா சொல்லி எப்படி ஏதோ சொல்ல போறாரு பாருங்களேன். 1 2 3 4 5 6 ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் நிகழ்ச்சி முடிச்சிருங்க. சரி, 1 நிமிஷம் 5 செகண்ட் உங்களுக்கு. இப்ப பாருங்க, 1 6. அப்பாடா, நீங்க 5 6 5 6. இப்ப பாருங்க, அப்பா அம்மா. அம்மா தான், அது மட்டும் ஞாபகம் இருக்கு, ஏன்னா எண்ணிட்டு வந்தது அது ஞாபகம் இருக்கு. அம்மா. தீபாவளி போனஸ் வாங்கிட்டீங்களா? அப்பா. வாங்கியாச்சு அம்மா. அப்பா கொடுங்க, எங்க பணம்? அப்பா. வாங்கியதுதான் தெரிஞ்சது, ஆனா பணம் போன இடம் தெரியல. அம்மா. என்னங்க சொல்றீங்க, பணத்தை எங்க தொலைச்சிட்டீங்களா? அப்பா. நான் என்ன குழந்தையா? ரெண்டு பிள்ளைக்கு அப்பா, அப்படி செய்வேனா? அம்மா. அப்ப பணம் எங்க? அப்பா. பணம் வாங்கினேன், வாங்கி கடனை கொடுத்தேன், பையில பார்த்தா பணம் இல்ல. பாவம் அப்பாவா அம்மாவா? எத்தனை முறை? யார் சொல்லுங்க? தோராயமா சொல்லி ஜெயிச்சுட்டாருங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி ரொம்ப சுலபமா கேட்கவா? ரொம்ப சுலபமா கேட்கவா? இட்லி கடை படத்தின் கதாநாயகன் யார்? பாவிங்க, உண்மையா நினைச்சு அடிக்குது பாரு. பாவி மக்கா உண்மையா நினைச்சு அதையும் அடிக்கிறாங்க. என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நிகழ்ச்சி போலாம். பாவி மக்கா. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஆரியர்கள் யாரு? ஆரியர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லக்கூடாது ஐயா, சொன்னா டிவில போட மாட்டாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க. நான் வேணா சொல்லல, என்ன அப்புறம் பாத்துக்கலாமா? அந்த கதை வைக்க முடியாது. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? உங்களுக்கான குறிப்பு, வடாசியா, மத்திய ஆசியா, வடகிழக்கு ஆசியா, எது சரி? ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? உங்களுக்கான குறிப்பு, வடாசியா, மத்திய ஆசியா, வடகிழக்கு ஆசியா.
வடாசியா, மத்திய ஆசியா, வடகிழக்கு ஆசியா. மத்திய ஆசியா. மீதம் இருக்கிறது வட ஆசியா, வடகிழக்கு ஆசியா. வடகிழக்கு ஆசியா என்பது தவறான பதில். மத்திய ஆசியா என்பதுதான் சரியான பதில். அதுதான் சரியானது. மத்திய ஆசியாவில் தான் ஆரியர்கள் வந்தார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, அக்ஷா ரோந்து கப்பலை எங்கு நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள்? அக்ஷா ரோந்து கப்பலை எங்கு நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள்? உங்களுக்கான குறிப்பு காரைக்கால், நாகைப்பட்டினம், விசாகப்பட்டினம். என்ன கப்பல்? என்னது வடிவலையா கேட்கிற மாதிரி இருக்கு. என்னது இன்னொரு வாட்டி சொல்லுங்கிற மாதிரி. அக்ஷா ரோந்து கப்பல். அக்ஷா. மீதம் இருக்குது காரைக்கால், நாகைப்பட்டினம். காரைக்கால். சொந்த ஊரை மறக்காம இருக்காருங்க அவரு. மறக்க கூடாது இல்லையா சொந்த ஊரை. காரைக்கால தான் ரோந்து கப்பலை நாட்டுக்காக அர்ப்பணிச்சாங்க. அப்ப தெரிஞ்சு சொல்லியா? சும்மாதான் சொன்னீங்களா? அதுவே சரியாயிடுச்சுங்க. காரைக்கால் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த இறுதி கேள்வி, அதிகமான கப்பல் போக்குவரத்து உள்ள பெருங்கடல் இவற்றுள் எது? இவற்றுள் அதிகமான கப்பல் போக்குவரத்து உள்ள பெருங்கடல் எது? உங்களுக்கான குறிப்பு பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல். மீதம் இருக்கிறது அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல். அட்லாண்டிக். அட்லாண்டிக் பெருங்கடல் என்பதுதான் தவறான பதில். அதை எடுத்துங்க. இல்லை, அதுதான் சரியான பதில். நிகழ்ச்சியில 2 பேரும் ரொம்ப அழகா சிறப்பா விளையாண்டாங்க. இப்போ நீங்கள் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சியில விளையாண்டீங்க. ரொம்ப கலந்துக்கிட்டு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம். காத்திருங்க.